வணக்கம் மகளே, நான் உங்கள் தனுஷ். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த 2025 சுவிட்சர்லாந்துல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது மற்றும் நிகழ போகுது. ஸோ அதை பற்றிய ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025 மாறப்போற முதல் விஷயத்துல என்ன விஷயம் இருக்கிற போதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தலைவர்கள், அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கிற எல்லாருக்குமே கூடுதலா தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல ஆட்சி முறையில ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு ஆக்கள் மாறிக்கொண்டு வருவாங்க. அதாவது பிரசிடென்ட் பதவிக்கான ஆக்கள் மாறிக்கொண்டு வருவாங்க. அந்த வகையில இந்த வருடம் 2025 யார் பிரசிடென்ட் பதவியில இருக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரின் கெல்லர் ஸ்ட்ரூதர்ன்றவங்க இந்த வருஷம் பிரசிடென்ட் பதவியில இருக்க போறாங்க. இவங்க தான் இந்த வருஷத்துக்குரிய நடைமுறைகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா இவங்க தற்சார்பா முடிவெடுக்க முடியாது. இவர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்துதான் இவர்கள் முடிவெடுக்க முடியும். இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா, FDP கட்சியை சேர்ந்தவர். சோ இவங்க தான் இந்த வருஷத்துக்கான பிரசிடண்டா இருக்க போறாங்க. மற்றபடி தலைவர்கள் எல்லாம் மாறி ஓகே வேறு செஞ்சா நடந்து கேட்க இன்னும் சில விஷயங்கள் மக்களை பாதிக்கிற மாதிரியும் நடக்க போகுது. அந்த விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அனைவரும் போன வருஷம் கேள்விப்பட்டதுதான், இந்த சுகாதார காப்பீடு எல்லாருக்கும் அதிகரிக்க போகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு அதிகரிச்ச பாலிசி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி அந்த பாலிசி உங்களுக்கு கூடுதலா வந்திருக்கா நீங்கள் கமெண்ட்ல தெரிவிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கும் அப்படி நடந்திருக்குன்னு சொல்லி. எத்தனை வீதத்தாளன்னு பாத்தீங்கன்னா, 6 வீதத்திலிருந்து 10 வீதம் வரைக்கும் பாலிசி, அதாவது சுகாதார காப்பீட்டு பாலிசி அதிகரிக்க போகுது. அது கூடுதலா அதிகரிச்சது எங்க பாத்தீங்கன்னா, டிச்சினோ மாகாணத்துல அது 10 வீதத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் இது ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரானதா முந்தி கருதப்பட்டது. ஆனா இப்ப அது ஒரு சட்டமாக இங்க இயக்கப்பட்டது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, முகத்தை மறைக்கும் வகையில ஆடைகள் அணிவது சுவிட்சர்லாந்துல ஜனவரி 1 தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள் புர்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கு எதிராகத்தான் இந்த சட்டம் சொல்லி காதிச்சு கொண்டிருந்தாங்க. ஆனாலும் அது இல்லாம இல்ல, எந்த வகையிலும் நீங்க முகத்தை மறைக்கிற மாதிரி ஆடை அணிவது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. இப்ப கொரோனா டைம்ல எல்லாருமே மாஸ்க் கூட தெரிஞ்சாங்க. இப்பண்டாலும் வருத்தம்னாலும் கூடுதலான மாஸ்க் கூட தெரியணும். சோ அந்த வகையில மாஸ்க்கும் அணிவது தடையா இருக்குமா, தடையா வரலாமா, இதை பற்றிய கருத்து என்னன்றது நீங்க எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் இந்த சட்டங்களோட சேர்ந்து இன்னொரு சட்டம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இதுவரைக்கும் நடந்தா நம்ம கேள்விப்படையில. ஆனாலும் அதுக்கு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு பாத்தீங்கன்னா, மைனர் திருமணம், அதாவது வயதுக்கு குறைவானவர்களுக்கான திருமணத்தை நடத்தி வைக்கிறது சுவிட்சர்லாந்துல இனி சட்டபூர்வமா தடை. அதாவது வெளிநாட்டினர் தங்களுடைய நாட்டுல மைனர்களுக்கு திருமணத்தை செய்து வச்சுட்டு அவர்களை சுவிட்சர்லாந்து கூப்பிடுறதாகவும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, வயது குறைஞ்ச ஒருவரை நாங்கள் ஸ்ரீலங்கால போய் திருமணம் முடிச்சுட்டு அவரை இங்க கூப்பிடுறது எல்லாம் இனி நடக்காது. ஏனென்றால் வெளிநாட்டுல திருமணம் செய்யப்பட்டாலும் இந்த சுவிட்சர்லாந்துல அது அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் இந்த சுகாதார காப்பீடு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் அதுலயும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுகாதார காப்பீட்டு பாலிசி எல்லாத்தையும் நீங்க இதுவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு முடிவிலையும், அதாவது நவம்பர் மாசத்துல மட்டும்தான் நீங்கள் மாற்றிக்கொள்ளதா இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் இப்ப நெகிழ்வாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி என்று பாத்தீங்கன்னா, நீங்கள் எப்பண்டாலும் இடையில மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய 100% உண்மைத்தன்மை என்ன தெரியல. ஆனாலும் இப்படி ஒரு செய்தி இணையத்தில் இருக்குது. சோ அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சோ உங்களோட பாலிசி நீங்க எந்த கம்பெனியில வச்சுக்கீங்களோ, சோ அவங்களோட இதை டிஸ்கஸ் பண்ணி கேட்டு பாருங்க. இப்ப இடையில மாத்தலாமா இல்லையான்னு சொல்லி. ஆனால் ஏற்கனவே நீங்க இப்ப எத்தனை வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க. சோ அதை இனி செல்லுபடி ஆகுமா என்னன்னு வழியா தெரியல. இதை பற்றி ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்காக வருங்காலத்துல செய்யலாம் இருக்கேன். சோ அந்த வீடியோல இதை பற்றிய முழு விவரத்தையும் பார்ப்போம். இப்ப தொடர்ந்து அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்த ஆகிற போற விஷயம் தான் கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஷாக்கிங் கிடையாது, கூடுதலானவர்களுக்கு இங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லைகள் கடந்து போய் ஷாப்பிங் செய்துட்டு வராங்க. அதாவது அன்றாட தேவைக்கான பொருட்களை அயல் நாடுகளுக்கு சென்று வாங்கிட்டு வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் 300 சுவிஸ் பிராங்க் ஒருவருக்கு இருந்தது இப்ப 150 சுவிஸ் பிராங்காக மாற்றப்பட்டுள்ளது. என்ன இதுக்காண்டி பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தோட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்காண்டி இந்த விஷயத்தை செய்திருக்காங்க. இப்போ ஒருவருக்கு 150 பிராங்கின் படி நீங்க வாங்கிட்டு வரலாம். இப்ப குடும்ப அங்கத்தவர்கள் எத்தனை பேர் சேர்ந்து போறீங்கன்றதை பொறுத்து நீங்க கணக்கு வச்சு அதுக்கான தொகைக்கு மட்டுமே சாமான்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதிகமாக நீங்கள் வாங்கினால் என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துக்குள்ள வரும்போது நீங்க சுவிட்சர்லாந்துல வாட் கண்ட்ரோல், அதாவது கண்ட்ரோல் செய்யப்பட்டால் நீங்கள் அதுக்கான வரியை செலுத்த வேண்டி இருக்கு. மற்றும் சுவிட்சர்லாந்துல சொத்துக்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா, இதுவரை காலம் ஒருவர் சொத்து வச்சிருக்கார், அவருக்கு வயசு போய் ஒரு 7வது கட்டத்துல இருக்கார். அவர் தனக்கான உயிரை எழுதி வைக்க வேண்டியிருக்கும். அந்த உயிர் எழுதும் பட்சத்துல இதுவரை காலம் பிள்ளைகளுக்கு இத்தனை பெர்சன்டேஜ், இப்ப துணைவியாருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் சொல்லி ஒரு பிக்ஸா ஒரு பெர்சன்டேஜ் இருந்துச்சு. சோ இனி வரும் காலத்துல அது இருக்காதுன்ற மாதிரியும், இப்ப உயிர் எழுதுறவர் அதை எத்தனை விதமாக யாருக்கு கொடுக்க போறேன்றத அவரே டிசைட் பண்ணி கொள்ளலாம் என்ற மாதிரியும் ஒரு சட்டம் அமலாக்கத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டா இல்லையான்றதும் இன்னும் கன்ஃபார்மா தெரியல. இதை பற்றியும் ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோ நாங்க செய்யலாம் இருக்கோம். ஏன்னா இந்த சொத்துக்கள் விஷயங்கள் கொஞ்சம் சுவிட்சர்லாந்து
சுவிட்சர்லாந்துல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறபடியா இதை பற்றிய வீடியோ வந்து தனியா செய்யலாம் இருக்கேன். இதுக்கு ஆர்வம் இருந்தா உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இப்ப இந்த வீடியோ செய்யலாமா இல்லையாண்டு கருத்தையும் வந்து எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வந்து 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடத்துல இருந்து ஜெனீவால வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப படிச்சு கொண்டிருக்கும் இளம் தரப்பினர், அதாவது 24 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து ரயில் சேவையை இலவசமா வழங்கலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. சோ அதுவும் வந்து இன்னும் அமலாக்கத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கேட்டா தான் தெரியும். யாராவது ஜெனீவால இருந்து 24 வயசுக்குள்ள படிச்சு கொண்டிருக்கிறவங்க வந்து இந்த ரயில் சேவையை நீங்க எடுத்திருக்கீங்களா போமன்னு சொன்னா நீங்க எங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் தெரிவிங்க. ஏன்னா இது வந்து செய்தியா மட்டும்தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மைத்தன்மை அங்கே இருக்கிறவங்க கேட்டா தான் தெரியும். சோ உங்க கருத்துக்களையும் வந்து கண்டிப்பா தெரிவிங்க. மற்றும் வந்து இந்த ரயில் சேவை என்ற சொல்லைக்குள்ள வந்து இந்த சுவிட்சர்லாந்துல வந்து SBB உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த ரயில் சேவை வந்து இனிவரும் காலங்கள்ல வந்து அதாவது ரீசைக்கிளிங் எனர்ஜியை மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீடு உருவாக்கம் செய்யக்கூடிய எனர்ஜியை மட்டும் தான் இனி யூஸ் பண்ணி இந்த ரயில் பயணங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்க வந்து கூடுதலா சுவிட்சர்லாந்துல நாங்க உபயோகிக்கிற மின்சாரம் வந்து எதிரே கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீர்ல இருந்து தான் கிடைக்குது. சோ அந்த நீர் மின்சாரத்தை தான் வந்து மெயினா யூஸ் பண்ணி இனி இந்த ரயில் சேவைகளை இயக்க போவதாகவும், எஞ்சிய தேவைகளுக்காக வெளிநாடுகள்ல இருந்து நாங்க வந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம். சோ அதை வந்து மீதமா பயன்படுத்த போறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ 2025 வந்து இவ்வளவு மாற்றம் தான் நடக்க போதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, இன்னும் நிறையவே நடந்திருக்கு. சோ அதெல்லாத்தையும் வந்து இன்னொரு வீடியோல நாங்க தனியா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட சேனல்ல வந்து மேலும் வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருக்க எங்களுக்கும் ஒரு உந்து சக்தியா இருக்கும். சோ இது போன்ற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்தான். நன்றி, வணக்கம்.